ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 8000. இவர்களில் 80% பேர் கல்வியறிவு பெற்றவர்கள். அதில் 40% பெண்கள். எனில் கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஊர்ல 8000 பேர் இருக்காங்க. அதுல கல்வியறிவு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ்ல இருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் கொடுத்தாங்க, அது பர்சன்டேஜ்ல கொடுத்துட்டாங்க. 80% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப அதுல 80%ல குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட மக்கள்ல 40% பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 40% எவ்வளவுன்னு நம்பர்ல நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் கல்வியறிவு பெற்ற பெண்கள். அந்த பெண்களுக்கும் மொத்த மக்கள் தொகைக்கு சதவீதம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை. கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 8000 பேர்ல 80% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டா என்ன சொல்லியிருக்கோம்? மொத்தம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதோட என்ன பர்சன்டேஜ் ஒன்று சொல்லியிருக்காங்களோ அதை பெருக்கணும். அப்ப 8000த்துல 80% அப்படின்னு போட்டுருக்கோம். சரிங்களா? போட்டுக்கிட்டு அடுத்து 8000, அடுத்து 80 அப்படியே போட்டுருக்கோம். இந்த பர்சன்டேஜுக்கு 1/100 அப்படின்னு போட்டுருக்கோம். இப்போ நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க 2 0 இருக்கு. சரிங்களா? அதுக்கு இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 அடிச்சிடலாம். இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 அடிச்சிடலாம். சரிங்களா? அப்ப கீழே எதுவுமே இல்லை. மேல இங்க ஒரு 8 இருக்கு, இங்க 800 இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 8ஐயும் நம்ம பெருக்கணும். 8 8 64. இந்த 2 0 அப்படி சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ 6400 பேர் 6400 பேர் கல்வியறிவு பெற்றவர்கள். சரிங்களா? அந்த 8000 பேர்ல கல்வியறிவு பெற்றவர்கள் 6400 பேர். அதுல ஆண்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் 80% அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த 6400ல கல்வியறிவு பெற்ற பெண்கள் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அதுல கல்வியறிவு பெற்ற பெண்களை பர்சன்டேஜ்ல 40% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 6400ல 40% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்தம் கல்வியறிவு பெற்றவர்கள் எவ்வளோ? 6400 பேர். அதுல கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை பர்சன்டேஜ்ல எவ்வளோ? 40%. அப்ப 6400ஐயும் 40%ஐயும் நம்ம பெருக்கணும். சரிங்களா? இந்த பர்சன்டேஜுக்கு பதிலா 1/100 போட்டுருவோம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இங்க ஒரு 0, ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. சரிங்களா? இப்ப கீழே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இதை பெருக்கணும். அப்ப 4 ஃபர்ஸ்ட் 4 0 பெருக்குனா 0. அடுத்து 4 4 பெருக்குனா 4 16, 16க்கு 6 மிச்சம் 1. சரிங்களா? அடுத்து 4ஐயும் 6ஐயும் பெருக்குனா 4 6 24, ஏற்கனவே 1 இருக்கு, 25. அப்ப 2560 பேர் தான் கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை. இப்ப நம்மளுக்கு கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை கிடைச்சிருச்சு. மொத்த மக்கள் தொகை. அப்ப அது ரெண்டுக்கும் இடையே உள்ள சதவீதம் கண்டுபிடிக்கணும். அப்ப கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதம். மொத்த மக்கள் தொகை 8000 பேரு. அதுல கல்வியறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை 2560 பேரு. அது எத்தனை சதவீதம் அப்படின்னு போடணும். சரிங்களா? அது எத்தனை சதவீதம் அப்படின்னு போடணும். அப்ப 8000த்துல 2560ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப நம்ம எப்படி போல என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். இங்க 2 0 இருக்கு, இங்க 2 0 அடிச்சிட்டோம். இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு, அடிச்சிட்டோம். நம்ம இப்ப இதை 8ஆல அடிக்கலாம். 1 8 8, 3 8 24, 25ல 3 8 24 இருக்கு, மிச்சம் 1 இருக்கு. 1 முன்னாடி சேர்த்தோம்னா 16, 8 16. அப்ப 32%. இது பெண்களின், அதாவது கல்வியறிவு பெற்ற பெண்களுக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் இடையே உள்ள சதவீதம். இப்படிதான் இந்த கணக்கை போடணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.